Hello friends, welcome to Gem Academy. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கீன்ஸ் தியரி ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நிறைய தியரிஸ் உண்டு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து கிளாசிக்கல் தியரி ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம். அடுத்து இது வந்து கீன்ஸ் தியரி ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதை வந்து லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. கீன்ஸ் படி என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம கையில் இருக்கிற மணி வந்து மொத்தம் வந்து 3 மோட்டிவ்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. மணி வி ஹாவ் ஆஸ் ஒன்லி 3 மோட்டிவ்ஸ். 3 மோட்டிவ்ஸ்க்கு தான் நம்ம கையில் பணம் இருக்குது அப்படின்னா அதை வந்து அந்த 3 வகையில் மட்டும்தான் நம்ம செலவு பண்ணுவோம். எந்த வகையில் இல்லைன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன் மோட்டிவ், அடுத்து ப்ரிகாஷனரி மோட்டிவ், ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ். இந்த 3 மோட்டிவும் சொல்கிறாரு. டிரான்சாக்ஷன் மோட்டிவ் அப்படின்னா மணி விச் வி நீட் ஃபார் அவர் டே டு டே லைஃப். டே டு டே லைஃபுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறது என்னென்னா அரிசி பருப்பு இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்னாலும் சரி, கிளாத்ஸ்னாலும் சரி, ஃபர்னிச்சர்ஸ்னாலும் சரி, டிவி இந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து டிரான்சாக்ஷன் மோட்டிவில் வந்துடும். வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி எஜுகேஷனுக்குரியது எல்லா இதுவுமே டிரான்சாக்ஷன் மோட்டிவில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிகாஷனரி மோட்டிவ். ப்ரிகாஷனரி மோட்டிவ் வந்து நம்ம இந்த எல்ஐசியில் பாலிசிலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளது வந்து ப்ரிகாஷனரி மோட்டிவ். அதாவது ஏதாச்சும் ஒன்று தேவையில்லாத ஒரு விஷயம் நடந்துட்டு அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து முன்கூட்டியே பணம் சேமித்து வைக்கிறது வந்து ப்ரிகாஷனரி மோட்டிவ். மெடிசின்னாலும் சரி, எல்ஐசி போடுறதுனாலும் சரி, ஃபயர் பாலிசி இந்த மாதிரி எல்லாமே ப்ரிகாஷனரி மோட்டிவில் வந்துடும். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா டே டு டே லைஃப்க்கு யூஸ் ஆகுறது. செகண்ட் வந்து ப்ரிகாஷனரி மோட்டிவ். இது எதுக்காக இது பண்ணுறதுன்னா அன்ஃபோர்சின் கான்டின்ஜென்சிஸ், இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ப்ரிகாஷனரி மோட்டிவ். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக சேவிங்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது. அது என்னென்னா நம்ம பேங்க்கில் போய் எஃப்டியாக போடலாம் ஒரு ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ்காக. பேங்க்கில் போய் எஃப்டி போடுவோம், மியூச்சுவல் ஃபண்டு போடுவோம், ஷேர்ஸ் போடுவோம். பட் வந்து இவர் கீன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அது வந்து ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்துக்கிறார். அதாவது நம்மளுடைய தியரியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறாரு. அதாவது பப்ளிக் என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ்காக லாங் டேர்ம் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து நிறைய விஷயங்களில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் இந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் நம்மளுடைய தியரி பர்பஸ்க்காக கீன்ஸ் யூஸ் பண்ணுற வேர்டு வந்து லாங் டேர்ம் பாண்ட்ஸ். ஸோ இந்த 3 மோட்டிவ் சொல்லியிருக்காரு. டிரான்சாக்ஷன் மோட்டிவ், ப்ரிகாஷனரி மோட்டிவ் அண்ட் ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ். இது ரெண்டையும் M1 வச்சுக்கலாம், இதை வந்து M2ன்னு வச்சுக்கலாம். ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ் வந்து M2ன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டையும் வந்து M1 நம்ம வச்சுக்கிறோம். இப்போ என்னென்னா M1 M2 இது என்ன அப்படின்னா நம்மளுடைய இன்கம்க்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செலவு பண்ணுவோம் அப்படின்றாரு. என்னென்னா இப்போ நம்மகிட்ட வந்து நிறைய இன்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆடி கார் கூட வாங்கலாம். சப்போஸ் இன்கம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை விட கம்மியான ரேட்டில் ஒரு கார் வாங்குவோம், இல்லைன்னா ஒரு 2 வீலரோடு நம்ம நிறுத்திப்போம். ஸோ டிரான்சாக்ஷன் மோட்டிவ் வந்து டிபெண்ட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன் இன்கம். நெக்ஸ்ட் வந்து ப்ரிகாஷனரி மோட்டிவ். எல்ஐசி பாலிசி போடுறது இதுவுமே அதே மாதிரி தான். நம்மளுடைய இன்கம் எவ்வளவோ அதுக்குள்ளே தான் நம்ம ப்ரிகாஷனரி மோட்டிவில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த 2 மோட்டிவ்ஸும் ஃபஸ்ட்டு 2 மோட்டிவ்ஸ் டிரான்சாக்ஷன் மோட்டிவ் அண்ட் ப்ரிகாஷனரி மோட்டிவ் இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் இன்கம் ஆஃப் தி பர்சன். நெக்ஸ்ட்டு ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ். ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதும் அதிகமாக இருக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதும் அதில் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது லாங் டேர்ம் பாண்ட்ஸ். ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வேரஸ் டிரான்சாக்ஷன் மோட்டிவ் அண்ட் ப்ரிகாஷனரி மோட்டிவ் டிபெண்ட்ஸ் ஆன் இன்கம் ஆஃப் தி பர்சன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 மோட்டிவ்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து 2 அசட்ஸ். இந்த இதையே வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறார். அதான் நான் சொன்னேன் இல்லையா, M1 M2ன்னு பிரிச்சிருக்காரு இல்லையா, அதே தான் இதுலையும் சொல்கிறாரு. M1 அப்படின்னா வந்து மணி இன் த ஃபார்ம் ஆஃப் கரன்சி. செகண்ட் வந்து ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ்க்கு யூஸ் பண்ணுறது லாங் டேர்ம் பாண்ட்ஸ். 2 அசட்ஸ் இந்த எக்கானமி என்னன்னு பார்த்தோன்னா மணி இன் த ஃபார்ம் ஆஃப் கரன்சி, லாங் டேர்ம் பாண்ட்ஸ். மணி இந்த ஃபார்ம் ஆஃப் கரன்சியில் இந்த ஃபஸ்ட்டு 2 மோட்டிவ்ஸ் வந்துடுது. லாங் டேர்ம் பாண்ட்ஸில் வந்து இந்த ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ் வந்துடுது. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா
transaction money increases by increase in the level of nominal income by decrease in the rate of interest. By decrease in rate of interest என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி சொல்றாரு இது. By increase in level of nominal income. Nominal income means actual income. Actual income வந்து கூட இருந்துச்சு அப்படின்னா டிரான்சாக்ஷன் மோட்டிவ்ல நம்ம செலவு பண்ற பணமும் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய இன்கம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம தாராளமாக செலவு பண்ணுவோம்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து பை டிக்ரீஸ் இன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். டிக்ரீஸ் இன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அடுத்த பேஜில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா கன்சிடர் மை இன்கம் வந்து 10 ரூபான்னு வச்சுக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அட் த டைமில் வந்து 5% இருக்குது. இதில் வந்து இந்த 10 ரூபாயில் வந்து 5 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். 5 ரூபாய் வந்து டிரான்சாக்ஷன் மோட்டிவ். ஸோ என்னுடைய இன்கம் வந்து 10 ரூபீஸ். இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறேன். 5 ரூபீஸ்னு ரெண்டாக பிரிக்கிறேன். இல்லை 5 ரூபாயை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிரான்சாக்ஷன் மோட்டிவ்க்கு வச்சுக்கிறேன். மீதி 5 ரூபாயை வந்து ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து 5%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% இருக்கிறப்ப டிரான்சாக்ஷன் மோட்டிவ்ல 5 இருக்குது, ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ்லையும் 5 இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6% ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகிறப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ்ல வந்து 6 ரூபாய் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கூடிட்டு. ஸோ என் கையில் இருக்கிற அந்த 10 ரூபாயில் வந்து 6 ரூபாயை கொண்டு போய் நான் ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவில் போட்டுடுறேன். பேலன்ஸ் எனக்கு இருக்கிற பணம் வந்து 4 ரூபாய். 10 ரூபாய் தான் என்னுடைய இன்கம். இதில் வந்து 6 ரூபாய் நான் ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவில் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற 4 ரூபாய் தான் டிரான்சாக்ஷன் மோட்டிவில் இருக்குது. அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7% ஆகுது. ஸோ இதில் வந்து 7 ரூபாயை கொண்டு போய் நான் ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவில் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன். பேலன்ஸ் இருக்கிறது வந்து 3 ரூபாய் தான். அடுத்து வந்து 8% இருக்கிறப்ப ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவில் 8 ரூபாயில் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ கையில் இருக்க டிரான்சாக்ஷன் மோட்டிவில் இருக்கிறது வந்து 2 ரூபாய் தான். ஸோ இது இப்போ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த செகண்ட் பாயிண்ட் பை டிக்ரீஸ் இன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆக 8, 7, 6, 5 இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டிரான்சாக்ஷன் மோட்டிவில் அமௌண்ட்டும் கூடும் நம்மளுக்கு. இதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. ஸோ இதுக்கு வந்து ஒரு கிராஃப் போடுறோம். கிராஃபில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்பயுமே ஒய் ஆக்சிஸில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் மணியை எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2, 4, 6, 8, 10. அடுத்து வந்து குவான்டிட்டி ஆஃப் மணி 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கர்வ் வந்து இந்த மாதிரி வரும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%க்கு 5, 6%க்கு 4, 7%க்கு வந்து 3 அண்ட் 8%க்கு வந்து 2. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கர்வ் வருது. ஸோ இப்போ இன்கம் வந்து 20 rupees ஆகுதுன்னு வச்சுக்கலாம். When the level of money increases, the curve of demand for money shifts upward to new position LP2. என்னன்னு புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து லெவல் ஆஃப் இன்கம் வந்து கூடிட்டு அப்படின்னா வந்து இதே கிராஃப் தான். கிராஃபில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவில் வந்து 5 ரூபாய், இதில் வந்து 15 ரூபாய். இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது 20 rupeesக்கு. ஸோ இங்கே வந்து 15 ரூபாய் ஆயிரும் டிரான்சாக்ஷன் மோட்டிவில் இருக்கிறது. அதேமாதிரி இங்கே 6%, 6 ரூபாய் போய் ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவில் போயிட்டுன்னா பேலன்ஸ் இருக்கிறது வந்து 16 ரூபாய். டிரான்சாக்ஷன் மோட்டிவில் கையில் இருக்கிறது 16 ரூபாய். அதேமாதிரி இதில் பார்த்தோம் அப்படின்னா 13 ரூபாய் கையில் இருக்கும். 8%ல் பார்த்தோம் அப்படின்னா 12 ரூபாய் நம்மளுக்கு கையில் இருக்கும். ஸோ இப்போ வந்து இன்னொரு கர்வ் வருது நம்மளுக்கு LP2. இது LP1ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா LP2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வ் வருது. So when the level of money income increases, the curve of demand for money shifts upward to new position LP2. LP1ல இருந்து LP2க்கு வந்து இப்போ ஷிஃப்ட் ஆகுது. இதுதான் Keynes liquidity preference theory friends. Thank you friends. Thank you for watching this video and kindly subscribe to GEM Academy. Thank you friends.